டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆஃப்டர் ஸோ மெனி வீக்ஸ் நம்ம இந்த வீடியோ போட போகிறோம். இந்த வீடியோ வந்து என்னோட ஒர்க் எல்லாத்துலேயும் மத்தியில் இந்த வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக ஐ ஹவ் நோட்டட் மோர் பாயிண்ட்ஸ். எனக்கு வந்து இதை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, போன சண்டே நீயா நானால ஒரு ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ கோபிநாத் அவர்கள் அவர் மேலே எனக்கு ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. அவர் சொல்கிற நிறைய விஷயங்களை வந்து நான் உண்மையாக பார்த்துருக்கேன். அவர் சொல்கிற நிறைய விஷயங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. பட் இந்த வாரம் பண்ண அந்த ஷோ பார்க்கும்போது நாயினால் பாதிக்கப்பட்டவங்களும் நாயை ஆதரித்து பேசுகிறவங்களோன்ற மாதிரி இருந்தாங்க. பட் அதை பார்க்கும்போது அனிமல் ஏட்டர்ஸ் வெர்சஸ் அனிமல் லவ்வர்ஸ் மாதிரி இருந்துச்சு. பொதுவாக நான் பார்க்கும்போது ஆப்போசிட் சைட் ஃபுல்லாமே விக்டிம்ஸ், நாய் கடியை வந்து வாங்கினவங்க. அவங்கள நாங்கள் வந்து எந்த ஒரு தவறும் நான் அவங்களை பற்றி சொல்ல போகிறதே கிடையாது. பட் ஆப்போசிட்டில் இருந்த எல்லாருமே அனிமல் லவர்ஸ். தி ஆர் நாட் த டாக்டர்ஸ், வெட்டரியன்ஸ் கிடையாது, என்ஜிஓ பீப்புள்ஸ் கிடையாது, ப்ளூ கிராஸ் பீப்புள்ஸ் கிடையாது. தி ஆர் நாட் த அட்வொகேட். சொல்யூஷன் சொல்ல போகிற எந்த ஒரு ஆட்களுமே வந்து அந்த விக்டிம்ஸ்க்கு ஆப்போசிட்டில் உட்காரல. பட் அதுக்கு மாறா விஜய் டிவி விக்டிம்ஸ் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ரோக்கு விக்டிம்ஸ் இருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா அட்வொகேட்ஸ், கவுன்சிலர்ஸ், டாக்டர்ஸ், சமூக ஆர்வலர், அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க நிறைய கருத்தை வந்து நான் நோட் டவுன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ விக்டிம்ஸ் சொன்னது எல்லாமே அக்செப்டபிள் பாயிண்ட்ஸ். பட் வந்து ஆப்போசிட்டில் அந்த அனிமல் லவர்ஸ் பேசின அந்த ஒரு பாயிண்டில் வந்து அதுக்கு வந்து கோபிநாத் பதிலே சொல்ல எல்லாத்தையுமே டேர்ன் பண்ணி விட்டுட்டே இருந்தார் கோபிநாத். பார்க்கும் போது எனக்கு வந்து வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ஆக்சுவலி வந்து இந்த ஷோ நான் பார்க்கல. நிறைய பேர் இதை வந்து பேசுனதுக்கு அப்புறம் தான் நான் இதை போய் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மென்ஷன் பண்ணிப்பாங்க, குழந்தை தன்னோட குழந்தை அப்படின்னு சொல்லும் போது குழந்தைலாம் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு வந்து கோபிநாத் உட்பட சொல்லுவாங்க. உங்களால் நீங்கள் குழந்தைன்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு கோவம் வருது அப்படின்ற மாதிரி. பட் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இவர் பேர் பக்கர்வால், சொல் பேச்சு கேட்கிற அழகான ஒரு குழந்தை மாதிரி. குழந்தை எல்லாம் கொண்டு வராங்க, எங்க குழந்தை, என் மச்சான், இதெல்லாம் நிறுத்துங்க மேடம். ஸோ அவர் பார்வையில் குழந்தையா தெரிஞ்சது இன்னொருத்தவங்க பார்வையில், ஒரு சமூகத்தில் ஒரு பார்வையில் குழந்தையா தெரியும் போது எந்த விதத்தில் தப்பாக இருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து அனிமல் ஏட்டர்ஸ், அதாவது இந்த விக்டிம் சைட்லேருந்து ஒரு டாக்டர் பேசினார். என்னன்னா வந்து எல்லாருமே வேக்சின்ஸ் போடுங்க, ஸ்டெரிலைசேஷன் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஒரு நாய்க்கு 6000 ரூபாய் செலவாகுது. அந்த வேக்சின்ஸ் போடுறதே வேஸ்ட்டு, தேவையில்லாத செலவுன்னு சொல்கிறாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நாய்கள் இந்த உலகத்தில் வாழ அருகதையே இல்லாத ஜென்மங்கள் மாதிரி அவர் பேசினார். ஸோ இது வந்து முற்றிலும் தவறு. ஸோ பூமி வந்து மனுஷனுக்காக படைக்கவே படலை. ஸோ மனுஷனே வந்து இதெல்லாம் வந்து உருவானதுக்கப்புறம் தான் படைக்கப்பட்ட ஒரு ஜீவன். ஸோ நாய் சாகணும் அப்படின்ற சொல்கிறதுக்கான உரிமை வந்து இங்கே இருக்க யாருக்குமே கிடையாது, இன்க்ளூடிங் மீ அண்ட் பார்த்துட்டு இருக்க உங்களாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த வேக்சின்ஸ் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தேவையில்லாத செலவாக, சரி அப்படியே இருக்கட்டும்பா. அந்த தேவையில்லாத செலவுக்காக ஒரு ஸ்டேட்டுக்கு 2000 கோடி ஒதுக்கப்படுது ஒவ்வொரு ஆண்டும். அந்த 2000 கோடி என்ன பண்ணுறாங்க? தேவையில்லாத செலவு. அந்த தேவையில்லாத செலவுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நிதி என்ன ஆச்சுன்ட்டு ஏன் மக்கள் யாருமே கவர்மெண்ட்டை பார்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கல? இந்த கேள்விக்கு பதில் வரலை. இரண்டாவதா வந்து அபேண்டட் டாக்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எங்கே வந்து நாயோட தவறு இருக்குது? அந்த நாய் அபேண்டன் டாக்ஸ், ஸ்ட்ரே டாக்ஸ்ன்னு சொல்லும் போது அந்த நாயை வந்து கொஞ்ச நாளைக்கு வளர்த்து அதுக்கு வயசானாலோ, நோய்வாய்ப்பட்டாலோ, அழகு குறைஞ்சாலோ வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த பணக்கார வர்க்கத்தை சேர்ந்தவங்களோ ஒரு சில மக்களோ வந்து அந்த நாயை நடுத்தெருவில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நாய் வந்து ஹவு தே வில் சஃபர்ன்றது வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு புரியலை. அதுங்க வந்து அபேண்டன் பண்ணதுக்கப்புறம் சாப்பிடாது. அது சாப்பிட்றதுக்கு 1 வாரம் ஆகும் மினிமம். ஸோ அந்த மாதிரி அந்த நாயோட மனநிலை இருக்கும். அந்த அபேண்டன் டாக்ஸை கொல்ல சொல்கிறானுங்க அந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த விக்டிம்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ.
கோபிநாத் வந்து சொன்ன ஒரு விஷயம் தான், டாக் லவ்வர்ஸ் இருக்கிறதுனாலே டாக் ஏட்டர்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே தான் நாங்களும் சொல்கிறோம். டாக் லவ்வர்ஸ், டாகை பிடிச்சவங்க இருக்கிறதுனால டாகை ஏட் பண்ணுறவங்க இருக்கணுன்றது அவசியமே இல்லை. அது தேவையில்லாத ஒரு விஷயம். என்னையும் ஒரு நாய் கடிச்சிது அப்படின்னா அந்த நாயை வந்து நான் வந்து ஏன் நான் கடிக்கிறேன் அப்படின்னு ஒரு முறை கண்டிச்சாதான் மறுமுறை வந்து எனக்கு கடிக்க வராது. என்னோட வீட்லேயும் நாய் இருக்குது. அது பல்லு என் மேலே பட வரும்போது நான் ஒரு தடவை சொல்கிறேன்னா அடுத்த தடவை அது என்னை வந்து அந்த மாதிரி பண்ணாது. ஸோ ஒரு தடவை நான் மிரட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன கடிக்க வந்தாலும் அந்த நாயை நான் நடா செய்வேன். அதுக்கு வைரஸ் இன்ஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ட்ரீட் பண்ணுங்கள். அது ட்ரீட் பண்ணியும் அது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து மரணம் ஒன்று தான் தீர்வு அப்படின்னா நம்ம தாராளமாக அதை பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு நாய் கடிச்சதுக்கு எல்லா நாயும் சாகணும்னு சொல்கிறதுக்கான உரிமை இங்கே இருக்க மனுஷனுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நாய் கடிச்சா ஓட முடியாது, துரத்துனா ஓட முடியாது. ஒரு 20லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க ஓடிடுவான். சின்ன குழந்தை எவ்வளோ தூரம் ஓடுவான், வயசான ஆள் எவ்வளோ தூரம் ஓடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. முதல் விஷயம், இது ரொம்பவே அடிப்படை. நாய் வந்து நார்மலாகவே நம்ம விளையாடுறதுக்கும் நாய் நம்ம கூட ஓடி தான் வரும், நம்மளை கடிக்கிறதுக்கும் ஓடி தான் வரும். ஒரு நாய் துரத்தும் போது ஓடுறதே வந்து ஒரு பெரிய தவறான செயலாக நான் பார்ப்பேன். ஏன்னா வந்து அது என்ன மோட்டிவில் நம்மளை துரத்துதுன்னு தெரியாது. மேபி விளையாடுறது கூட துரத்திருக்கலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் திரும்பி ஓடுறீங்க அப்படிடும் போது அது உங்களை துரத்தி தான் வரும். பெட்டர் நாய் உங்களை துரத்துது அப்படின்னா நீங்கள் வந்து ஓடாமல் இருக்கலாம். ஸோ நாயை கடிக்கவும் வரும்போது அந்த இன்டென்ஷன் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ அப்படி இருக்கும் போதும் ஓட வேண்டாம். ஓடினா உங்கள் துரத்தி வந்து கடிக்க தான் அது பார்க்குமே தவிர ஓடிட்டாங்க நான் விட்டுறேன்னு நினைக்காது. ஸோ அதனால் ஓடாமல் அந்த சொல்யூஷன் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிங்க. இல்லை ஒரு இடத்துல நீங்கள் இருந்துட்டு கார்பரேஷன் கால் பண்ணலாம், அதை துரத்தலாம், எது வேணால் பண்ணலாம். வந்து எல்லாமே சொல்கிற ஒரு விஷயம்னா, நீ என்னம்மா ஸ்பேஸில் எல்லாருமே வந்து காரில் போய்ங்க, நடந்து போய் பாருங்கள் தெரியும் அப்படின்ட்டு. என்னை இந்த நாயும் துரத்துனதில்லை. நான் சுதந்திரமாக வந்துட்டுருக்கேன். ஈவன் தோ தே ஆர் பாடி கார்ட்ஸ் ஃபார் மீ. ஸோ நான் என் நேரம் நான் வந்து என் ஒர்க்கை முடிச்சு நான் வீட்டுக்கு வரும்போதும் என் கூட கண்டிப்பாக ஒரு நாய் இருக்கும். எனக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி. என்னை வந்து இந்த ஆண்கள் மத்தியில் அந்த நாய் என்னை சேஃப் கார்ட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறது வந்து எனக்கு அவ்வளோ பாதுகாப்பாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஒரு நாய் எப்படி நான் நல்லவரா கெட்டவரா பார்த்து கடிக்கும்? வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாய் வந்து நல்லவரா கெட்டவரா பார்த்தெல்லாம் கடிக்காது. ஒரு நாய் வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு சில பேர் ஏன் கடிக்குது அப்படின்னா மேபி அதை அடிச்சிருக்கலாம், நேற்று தொந்தரவு பண்ணியிருக்கலாம், அதை வெறுப்பேற்றிருக்கலாம். அதை வந்து தூண்டுற மாதிரியான விஷயங்கள் பண்ணும் போது அடுத்த தடவை உங்களை பார்த்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை கடிக்க தான் வரும். ஒரு நாய் சும்மா இருக்கும்போது நம்மளும் சும்மா போகலாம். அதை வந்து இங்கே நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஈவன் தோ என்னை ஒரு நாய் வந்து ஏட் பண்ணுது அப்படின்னும் போது அந்த நாய் நான் வெறுப்பேற்றுவேன். மறுநாள் அது எனக்கு கடிக்க வரும். என்னை வந்து ஒரு நாய் கடிக்க வந்திருக்கு பிகாஸ் நான் வந்து அதை வெறுப்பேற்றினேன். ஸோ அதனால நாய் நம்மளை கடிக்க வருது, அதுக்கு வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகாமல் கடிக்க வருதுன்னா அது ஒரு நம்ம பண்ணதோட ஒரு ரெப்ளிகேஷனாக தான் அது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து கற்பனை நினைக்காதீங்க, இது எல்லாமே வந்து உண்மை. அண்ட் வந்து ஒருத்தர் நல்லா கேட்டிருந்தார், சரி நாய் கடிக்குது அடிக்க வேணாம்னு சொல்கிறீங்க, கொசு கடிச்சா அடிக்க மாட்டிங்களா, காக்ரோச் அடிக்க மாட்டிங்களா, பாம்பு அடிக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு விஷயந்தான், கொசுவோ காக்ரோச்சோ பாம்போ எப்போ வந்து அனிமல் வகையில் சேர்ந்ததுன்னு தான் எனக்கு புரியல. ஸோ அதுவும் ஒரு உயிர் தானே, ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அந்த கேட்டிருக்க அந்த ஆப்போசிட் உயிர் வந்து அடிக்க மாட்டாங்களோ என்னன்னு தெரியல. கொசு வந்து கடிச்சா எனக்கு வந்து அலர்ஜிஸ் வரும், மலேரியா வரும். ஸோ அண்ட் மெயினான ஒரு விஷயம், ஸோ அப்போ ராபீஸ் வரதுனால நாய் அடிக்கவா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க, இந்த கேள்வி வரும். ஸோ ராபீஸ் வந்ததுனால நாய் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. கொசுவை ட்ரீட் பண்ண முடியாது, நாய்களை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஏபிசின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆன நாயை ட்ரீட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ உதவி பண்ணலாம். அண்ட் நாய்க்கு சோறு போடுறதுனால நாங்கள் வந்து கருணைவாதிகள் அப்படின்ற ஒரு பட்டத்தை வாங்கியிருக்கோம். கருணை வந்தால் தான் வந்து ஒரு நாய்க்கு சோறு போடணும்னு அவசியம் இல்லைங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு பசிக்குமோ அதே மாதிரி அந்த நாயும் ஒரு உயிர் தான். நீங்கள் சொன்ன கொசுவோ காக்ரோச்சோ பாம்போ எந்த அளவுக்கு ஒரு உயிராக நீங்கள் கருதுனீங்களோ அதே மாதிரி அந்த நாயும் ஒரு உயிர் தான். அதுக்கும் பசிக்கும். அந்த பசிக்கு என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் போடுறேன். ஸோ அதுக்கு வந்து என் மனசில் கருணை இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நாங்கள் கருணைவாதிகளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் இந்த ஓல் விக்டிம்ஸுமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்து சொல்யூஷன். பட் ஆப்போசிட் டீமில் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லாத அளவுக்கு அனிமல் லவ்வர்ஸ், அதாவது அவங்களுக்கு ஜஸ்ட் டாகை பிடிக்கும். நாயை பற்றின தெரிஞ்சவங்களோ ஒரு டாக்டரோ ஒரு என்ஜிஓ பீப்புளோ ப்ளூ கிராஸ் பீப்புளோ ஏன் இல்லை,
ஏன் அவங்கள கூப்பிடல? ஏன்னா படவா கோபி வந்து ஒரு கெஸ்ட் ஸ்பீச்சாக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவரே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் நான் முதல்ல பார்த்துருங்க. எல்லாருமே பார்த்தது ஒரு எடிட்டட் எபிசோட். இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவியில் போடுவாங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப பிஸியாக எங்களுடைய வீட்டு திருமண விழாவில் இருந்தேன். விஜய் டிவியிலேருந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணுறோம், நீங்கள் கெஸ்ட்டாக வாங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற நாய் பற்றி பேசுங்க, ஆஸ் அ டாக் லவராக வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், ஆர்குமெண்ட்டாக இருந்தால் நான் தயவு செய்து வரல, நான் ரொம்ப பிஸியான ஒரு விஷயத்தில் இருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை சார், ஆஸ் அ டாக் லவராக வந்து உங்கள் ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த கான்வர்சேஷன்லாம் நான் வச்சிருக்கேன். ஓகே, ஆனால் அங்கே போனால் என்னை சரியாக பேசவே விடலை. ஸோ என் அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை பார்த்துருந்தா அவரே வந்து சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு நான் வந்து கெஸ்ட்டாக தான் வந்தேன், எனக்கு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, விஜய் டிவி வற்புறுத்தி கூப்பிட்டதுனால தான் வந்தேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு ஒர்க் இருக்குப்பா. வற்புறுத்தி நீங்கள் வந்து படவா கோபி ஒரு அனிமல் லவர் கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. இஸ் அன் ஆர்டிஸ்ட், இஸ் நாட் அண்ட் டாக்டர் ஆர் என்ஜிஓ பீப்புள். இதை பற்றி பேசுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. நீங்கள் கூப்பிட்டுருந்தா வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ சோஷியல் மீடியாவில் போட்டிருக்க எல்லாருமே வந்து இதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கெஸ்ட்டாக கூப்பிடணுன்னா ப்ளூ கிராஸ் பீப்புள் இருக்காங்க, டாக்டர்ஸ், வெட்னரியன்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட் வந்து அனிமலை பற்றி அவர் தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டுருக்கலாம். படவா கோபியை பர்டிகுலராக வந்து அழுத்தம் கொடுத்து அந்த ஷோக்கு கூட்டிகிட்டு வர வேண்டிய நிலைமை விஜய் டிவிக்கு ஏன் வந்தது? ஏன்னா அவர் சொல்லும் போதே நான் நிறைய விஷயங்களை பதிவிட்டேன். விஜய் டிவி அதை கட் பண்ணி ஒரு சினிமா பாணியில் எடிட் பண்ணி ஒரு சூப்பரான ஷோவை காட்டியிருக்காங்கன்னு அவரே சொல்கிறாரு. இட்ஸ் அண்ட் சினிமாட்டிக் ஷோ தான் வந்து இந்த சண்டே நீங்கள் பார்த்த அந்த அனிமல் லவ்வர்ஸ் அண்ட் ஏட்டர்ஸ்க்கான வீடியோன்றதை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதில் பேசினவங்க உட்பட. லைசன்ஸ், இங்கே நிறைய பேர் நாய் வளர்க்குறாங்க, நாய்க்கான லைசன்ஸ் அவங்க கிட்ட இல்லை, அப்போ ஏன் வளர்க்குறாங்கன்னு ஒரு கேள்வி வருது. சரி, ஓகே, இட்ஸ் அன் அக்செப்டபிள் பாயிண்ட். இங்கே எத்தனை பேர் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வண்டி ஓட்டுறீங்க? உங்கள் குழந்தைங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு நீங்கள் எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? 18 வயசு ஆகலை, லைசன்ஸ் இல்லை, எப்படி அவன் பைக்கோ காரோ ஓட்டுறான்? அப்போ புல்ல உழுந்து ஆக்சிடென்ட் ஆனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? இது உங்களுக்கு ஓகே. ஒரு நாயை லைசன்ஸ் இல்லாமல் ஒருத்தர் வளர்க்குறது எந்த வகையில் குற்றத்துக்குரிய ஒரு செயலாக வந்து இந்த சொசைட்டி பார்க்குது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. லைசன்ஸ்லாம் வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். லைசன்ஸ்க்கான நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஆமாம், ஒரு நார்மலாக ஒரு கவர்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணனாலும் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ லைசன்ஸ் இல்லாத ஒருத்தர் வண்டி ஓட்டலாம், கார் ஓட்டலாம், ட்ரிபிள்ஸ் அடிக்கலாம், டபுள்ஸ் அடிக்கலாம், ஒருத்த மேலே இடித்து தள்ளலாம், கவர்மெண்ட் அவனை வெளியே விட்டுரும். பட் நாய்க்கு லைசன்ஸ் இல்லைனா நாய் வளர்க்கக்கூடாது. எந்த வகையில் அக்செப்டபிளான பாயிண்ட் இது அப்படின்றது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியலை. ஒரு அட்வொகேட் லேடி, ஷீஸ் அ முஸ்லீம் கேர்ள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு தூய்மை பணியாளர் வந்து அழுதாங்க, அவங்க வந்து டெய்லியும் 3 வேளை அந்த ரோடை சுத்தம் படுத்துகிறாங்க, அந்த அளவுக்கு கழிவுகள் அங்கே இருக்குது, நாய் வந்து ரோடை வந்து நியூசன்ஸ் ஆக்குது, அசிங்கப்படுது, ரோடு பார்க்கும் போதே அவ்வளோ கேவலமாக இருக்குது, தூய்மை பணியாளர்கள் அவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னு ஒரு பாயிண்ட். டாக் வேஸ்ட்டால் அவங்க கஷ்டப்படுறாங்கன்ட்டு. ஓகே, ஃபைன், டாக் வேஸ்ட்னால தூய்மை பணியாளர்கள் கஷ்டப்படுறாங்க. நான் சென்னையில் இருக்கேன். இது வரைக்கும் டாக் வேஸ்ட் நான் வந்து அதிகம் பார்த்தேனா, இல்லை வந்து ரோட்டில் இருக்க டஸ்ட்டு, மண், இலைகள் இதை அதிகம் பார்த்தேனான்னு பார்த்தீங்கன்னா இதை தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். டாக் வேஸ்ட்டை நான் பார்த்ததே இல்லை. எல்லாமே சொல்லியிருக்கலாம், நீ பெருக்கினதுக்கப்புறம் வந்திருப்பேன்ட்டு. உண்மையில் எந்த டைமில் போனாலுமே டாக் வேஸ்ட் நான் நிறைய பார்த்துறான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ டாக் வேஸ்ட்டை பற்றி பேசுகிற நீங்கள் ஆண்களாக இருக்கவும் அந்த இடத்துல பேசியிருக்காங்க. அந்த அட்வொகேட் மட்டும் பேசல, 2-3 பேர் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. டாக் வேஸ்ட்டை பற்றி பேசுகிற இந்த ஹியூமன்ஸ் பப்ளிக் பிளேஸில் ஒரு ஆண் தன்னோட ஆண் உறுப்பை காட்டி அந்த யூரினை பாஸ் பண்ணுறான், அது தவறாக தெரியலையா? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் நான் கிராஸ் பண்ணும்போது பஸ் எக்ஸிட் கேட்டில் வெளியே வரும்போது அந்த ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் இருந்து வெளியில் வர எக்ஸிட் வரைக்குமே ஸ்மெல் அப்படி அடிக்கும். இருந்தாலுமே ஒரு ஆண் அங்கே உட்காந்துட்டு இருக்கான், அவனுக்கு அந்த ஸ்மெல் தெரியுமான்னு தெரியல. ஒருத்தன் அதே இடத்துலையே திரும்பியும் யூரின் போகிறான், தெரியல. இப்போ தான் அந்த ரெஸ்ட் ரூம்ஸை வந்து திரும்பியும் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த ரெஸ்ட் ரூம்ஸும் ஒழுங்காக தான் இருந்தது, க்ளீனாக தான் இருந்தது. பட் எந்த ஒரு ஆணும் அந்த ரெஸ்ட் ரூம்ஸை நான் யூஸ் பண்ணி பார்த்ததே கிடையாது. முக்கால்வாசி ஆண் வெளில தான் அவன் யூரின் பாஸ் பண்ணுறான். அப்போது உங்கள் தூய்மை அப்போ எங்கே போச்சு? எங்கே போச்சு உங்களோட தூய்மை?
நாய் வந்து அதில் வேஸ்ட்டை பப்ளிக்கில் கழிக்கிறதுனால உங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு அவ்வளோ வேலை வருது, அக்செப்டபிளான பாயிண்ட். ஸோ அதே தூய்மை தான், அந்த தூய்மையான ஒரு இடத்துல வந்து உங்கள் யூரினை ப்ரைவேட் பார்ட்டை காட்டி நீங்கள் போகிறீங்க. ஆண்கள் இல்லை, பெண்கள் வரான், குழந்தைகள் வருது, அந்த குழந்தைகள் பார்க்கும், உங்களோட ஆண் உறுப்பு வெளியே தெரியுது, உனக்கு அது அசிங்கமாகவே தெரியலையா? இது உங்களுக்கு அக்செப்டபிள்? ஒரு நாயோட வேஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்றத ஊர் முழுக்க நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இதனால வந்து நாய்க்கு சோறு போடுறதுனால நாய்க்கு ஃபீட் பண்ணுறவங்க வந்து மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த வகையில் வந்து ஒரு ஃபுட் போடும்போது மனித உயிருக்கு வந்து அது ஆபத்தாக இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. ஸோ இவங்களாம் புரிஞ்சு பேசுகிறாங்களா புரியாமல் பேசுகிறாங்களான்னு எனக்கு சுத்தமாக புரியல. இவங்க எல்லாம் கேட்குறது என்ன செய்யலாம், இதுக்கு என்ன எல்லாம் சொல்யூஷன், எனக்கு வந்து நீங்கள் இப்போ இன்ஜெக்ட் பண்ணுறீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு ரியாக்ஷன் தெரியும். இப்போ இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் என்ன நீங்கள் எல்லாருமே வந்து கேட்குறீங்க. ஆனால் அந்த இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீயா நானால வந்து கூப்பிடல. இது வந்து ஒரு கிளியர் கட் பாலிடிக்ஸ், டிஆர்பிக்கான பண்ண ஒரு சீப் பாலிடிக்ஸ் விஜய் டிவி பண்ணியிருக்கு. இதை வந்து சந்தியான்ற ஒரு ஆர்டிஸ்ட் பேசும்போது கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கேட்டது வந்து என்னென்னா, விஜய் டிவின்றதுனால ஓப்பன் டாக்காக கேட்குறீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுற ஜீ தமிழ் அதை பண்ணியிருந்தா நீங்கள் கேட்பீங்களான்னு வந்து கேள்வி வருது. ஸோ யாராவது ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்டாங்கன்னா அவங்களை எப்படி அட்டாக் பண்ணுறதுன்றது தான் பப்ளிக் வந்து சொல்கிற ஒரு விஷயமா இருக்கே தவிர அவங்க சொன்னது என்னன்றதை வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியுமா முடியலையான்னு தெரியல. ராபிஸ் வந்து நாய்களுக்கு மட்டும்தான் வருதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. குரங்குக்கு இருக்குது, வவ்வாலுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? அண்ட் வந்து ராபிஸ் வந்து இஸ் நாட் அட் ஆல் க்யூரபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராபிஸ் இஸ் க்யூரபிள் டிசீஸ். நாய் கடிச்சதுன்னா நம்மளுக்கு ஊசி போட்டால் உடனே க்யூரபிள் ஆகும், அட்வான்ஸ் ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே. அண்ட் ராபிஸ் தடுக்கிறதுக்கு ஏபிசி அப்படின்ற ஒரு ப்ரிவென்ஷனும் நாய்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் போடும்போது ப்ரிவென்ஷன் பண்ண முடியும் அப்படின்றது 100% நல்லாவே தெரியுது. ஸோ இதை பற்றி நிறைய டாக்டர்ஸ், ப்ளூ க்ராஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே பேசிட்டாங்க. விஜய் டிவி இதை பற்றி பண்ணது மெயினான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் டிஆர்பி. இதை வந்து அனிமல் லவர்ஸ்க்கு ஆதரவாக பண்ணியிருந்தாங்க, அந்த டிஆர்பி அவங்களுக்கு கிடச்சிருக்காரு. இதை வந்து ஒரு பக்காவான எடிட்டிங்கில் ஒரு சினிமா வாணியில் எடிட் பண்ணி சினிமா பீப்புளே ஆச்சரியப்படுற அளவுக்கு விஜய் டிவி ஒரு வேலையை செஞ்சுருக்கு. இவங்க செஞ்சதுனால என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் 2 நாய் மர்மமான முறையில், அதாவது இந்த ஷோ நடந்த மறுநாளே திருச்சியில் 2 நாய் மர்மமான முறையில் இறந்து போயிருக்கு. அடி இல்லை, காயங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. ஓப்பனாக தெரியுது அதை வந்து பாய்சன் வச்சு கொண்டிருக்காங்க அப்படின்றது. இதுதான் விஜய் டிவி நீயா நானா ஷோ நடத்துனதுக்கான ஒரு மிகப்பெரிய ரிஃப்ளெக்ஷன். ஸோ இதை வச்சு மக்களை ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பற்றி பேசுகிறதுக்கு. எல்லாருமே விஜய் டிவி நீயா நானா ஷோவில் அனிமல் லவர்ஸாக பேசினவங்களுக்கு வந்து விஜய் டிவியாக இருக்கட்டும், கோபிநாத் அவர்களாக இருக்கட்டும் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நாய் அவ்வளோ உணர்வு பூர்வமாக பார்க்குறீங்க, ஆனால் மனுஷனை கிடச்சது அவருக்கான ஒரு கருணையே உங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. பட் அவங்க யாருமே வந்து அந்த விக்டிம்ஸ்க்கு அடி வாங்கின விக்டிம்ஸ்க்காக நாங்கள் வந்து கஷ்டப்படலன்னு சொல்லவே இல்லை. இப்போவும் நாங்கள் சொல்கிறோம், நாய்க்கடி வாங்கினவங்க எல்லாருமே வந்து நாங்கள் அவங்கள பார்த்து சிரிக்கலை, நாங்கள் அவங்கள பார்த்து வருத்தமாக படுறோம். அவங்களுக்கான என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியுமோ கவர்மெண்ட் அது பண்ணட்டும் தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நாங்கள் வந்து மனுஷன் உயிருக்கு கருணையே காட்டாத ஒரு ஜென்மங்கள் அப்படிங்கிற மாதிரி தே ஆர் போர்ட்ரேட்டிங் ஆஸ். பட் அது வந்து உண்மையிலேயே அப்படி கிடையவே கிடையாது. நாய் ஆதரவாளர்களாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நாய் கடிச்சவங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. ஸோ டோன்ட் போர்ட்ரேட் ஆஸ் நாங்கள் வந்து மனிதர்களை விரும்பவே இல்லை, நாய் கடிச்சா நாங்கள் கை கட்டி சிரிக்கிறோம், கிடையவே கிடையாது. நாய் கடிச்சதுக்கு அந்த மனுஷனை நாங்கள் வருத்தப்பட்டிருக்கோம். அந்த நீயா நானா ஷோலேயே வந்து டிஆர்பியை உச்சக்கட்டத்தில் ஏற்றுறதுக்கு ஒருத்தர் வந்து கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. அவர் பையன் இறந்து 2 வாரம் தான் ஆச்சு. இதை வந்து கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கிடையவே கிடையாது. அந்த மனுஷனோட அந்த எமோஷ்னல் பார்ட்டை அங்கே கொண்டு வர வச்சு முடிந்த அளவுக்கு வச்சிருப்பாங்க, பண்ண முடியல அவங்களால. அவரை வந்து அந்த எமோஷனல் பார்ட்டை ட்ரிகர் பண்ணி கொண்டு வந்து டிஆர்பி ஏற்றுறது தான் அவங்களோட பிளான். பர்ஃபெக்ட் பிளானிங், பர்ஃபெக்ட் எக்ஸிக்யூஷன் விஜய் டிவி. ஆட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம் அவங்க பண்ண இந்த ஒரு விஷயத்துக்கு. ஸோ நல்லா மக்களை வந்து ட்ரிகர் பண்ணி அனிமல் லவர்ஸ்க்கு, நாயை ஃபீட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்கள நல்லா எதிர்க்கிறதுக்கான நிறைய பாயிண்ட்ஸை தூக்கி விஜய் டிவி கொடுத்துருக்கு. இருந்தாலும் நாய்களுக்கான ஆதரவு எழும்பும். இந்த பிரச்சனை வந்து என்ன சொல்கிறது, இதோட நிறைய விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு. ஆனால் இதை ஒரு விஷயம்னு சொல்லி டெல்லி சுப்ரீம் கோர்ட்லேருந்து
தமிழ்நாடு வரைக்கும் இந்த நீயா நானா ஷோ வரைக்கும் பேசுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ டவுரி கேஸஸ், ஹராஸ்மெண்ட் கேசஸ்லாம் இன்னும் சார்வாங்க. ரித்தன்யா கேஸ் அவ்வளோ பேசின இந்த மக்கள், அவள் கணவன், மாமனார், மாமியார் வெளியே வந்துட்டாங்க, ஒருத்தர் பேசல. அந்த பொண்ணு சாவுக்கு ஜஸ்டிஃபிகேஷனே கிடைக்கல, பெயிலில் வந்துட்டாங்க வெளில. பட் அதை பற்றி பேசலை. ஒரு நாய் கடிச்சது உண்மை, ஆமாம். பட் அது ஒரு பெரிய விஷயமா பேசி நாயை சாவடிக்கணும் லெவலுக்கு பேசுறீங்க. பட் ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா, பேசல. கவின் இறந்து போயிருக்கான், எவனும் பேசல. அஜித் இறந்து போயிருக்கான், வாயை திறக்கவே இல்லை. ஸோ பன்றி இடமாற்றத்துக்கு பேசுகிறீங்க, மனுஷ இடமாற்றத்துக்கு பேசலையே. பன்றி இடமாற்றம் போது பேச, நாயை மட்டும் ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. மனுஷ இடம் மாறும்போது பேசலை அப்படிங்கிறது உங்கள் யாருக்காச்சும் தெரியுமா? ஜாதி வாரியாக எல்லாத்தையும் மூடி மறைச்சாங்களே தவிர பேசுகிற அந்த குரல் வெளிவரல, இப்போ தான் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீயா நானா பண்ண இந்த டோட்டல் பாலிட்டிக்ஸ்க்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ மக்களே இதை நம்பாதீங்க. நீயா நானா ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இதை தான் நான் சொல்ல வந்தேன். இதுக்கு மேலேயும் யாராச்சும் கமெண்ட் செக்ஷனை கழுவி ஊற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கழுவி ஊற்றலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.